நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 11/5/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மே மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 4:56 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:08 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் பிடிவாத குணத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தளர்த்திக் கொள்வது மிக நல்லது. பொது வாழ்க்கையில் எதிர்பார்த்தபடியே பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரக்கூடும். தாய் வழி ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. வாகன மாற்றம் செய்வது பற்றி சிந்தனை மேற்கொள்வீர்கள். என்று எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக கண்டிப்பாக வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவக்கூடும். பணவரவு குறையெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். வாகனம் வீடு மூலம் உங்களுக்கு செலவுகளும் அவ்வப்போது ஏற்படுங்க. எதையும் செய்யும் முன்பு தயக்கம் உண்டாகும் பார்த்து கொள்ளுங்கள். வீணலைச்சல் காரிய தாமதம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்ற உயர்மட்ட அதிகாரிகளின் நட்பு ஏற்பட கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகளும் இன்று கண்டிப்பாக விரிவடையக்கூடும். ஏற்ற மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடுங்க. இந்த நாள் நீங்கள் மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மனப்பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பெண்கள் கூடுமானவரை சக நண்பர்களை அனுசரித்து செல்வதே சிறப்பு. தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ முடியும். பெண்கள் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதுதான் சிறப்பு. என்று சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள், குறைத்து கொள்ள வேண்டும். காதலில் நீங்கள் தயவு செய்து குழம்பி போக வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்று மாணவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவ செல்வங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்தி கொள்ள வேண்டும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி செயல்பட வேண்டும். வாகன மாற்றம் சிந்தனையின்றி ஏற்பட கொடுங்க. இன்னும் சிலருக்கு வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் பொழுது கவனம் இருக்கட்டும். பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பரணி. இந்த நாள் நிறைவேறாத காரியம் கூட நிறைவேறிவிடும். உயர் பதவிகளும் உங்களை வந்து சேர கொடுங்க. தாய் வழி வீட்டு சீதனம் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடும். முன்னர் செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடும். வெற்றிக்கான செய்திகள் வீடு தேடி வரக்கூடுங்க. கிருத்திகை. மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும். கவலைகளை மறந்து என்று நீங்கள் செயல்பட வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடுவதினால் மனம் கொஞ்சம் அலைபாயுங்க. ரிஷபம் ராசி நேயர்கள். இந்த நாள் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வு கிட்டும் நாளாக இருக்க கொடுங்க. உயர்மட்ட அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்க்கக்கூடும். நண்பருக்காக சில காரியங்களை செய்ய முன் வருவீர்கள். இளைய சகோதரத்தால் இனிய செய்தி ஒன்று இல்லம் தேடி வரக்கூடும். என்று சில காரியங்கள் சரிவர முடியாமல் போக பேச்சு ஒரு காரணமாகிவிட்டு கொடுங்க. அந்நியர்கள் மூலம் இன்று செலவுகள் உண்டாகக்கூடும். சொத்துக்கள் வாங்குவதில் உங்களுக்கு வில்லங்கம் ஏற்பட்டு பின்னர் சரியாக்குங்க. எந்த ஒரு வில்லங்கத்தையும் சரி பார்த்து கொள்வது நல்லது. சோதித்து பார்த்து கொள்வது நல்லது.
மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மிகவும் கவனமாக அனைவரிடமும் பழகுங்கள். எதிர்பாலினத்தரோடு பழகும் பொழுது மிகவும் கவனமாக பழக வேண்டும். சுறுசுறுப்பு குறைந்தாலும் சோர்வு உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. வெயிலில் அதிகமாக செல்ல வேண்டாம். என்று பெண்கள் குடும்ப உறவுகளிடம் நிதானித்து பேச வேண்டும். பெண்கள் ஏனோதனமாக இருந்து விட வேண்டாம். காரியங்களில் நீங்கள் முன்னின்று செய்வது நல்லது. பெண்கள் இன்று சுறுசுறுப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காலை நேரம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். மாலை நேரத்தில் தேவைகள் அதிகமாக இருக்கும். தேவைகள் இருப்பதினால் செலவுகளும் அதிகமாக இருக்கும். பார்த்து கவனம் கொள்ளுங்கள். இன்று காதலுக்காக நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டியிருக்குங்க. காதல் கைகூடவில்லை என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. காதல் அடுத்த கட்ட நகரத்திற்கு செல்லும். கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுப்பீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. நல்ல நல்ல விஷயங்கள் வீடு தேடி வர கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக அற்புதமாக கைகூடும். உத்தியோகத்திலும் உங்களுக்கு உயர்வு உண்டாகக்கூடும். பிடிவாத குணத்தை மட்டும் நீங்கள் தளர்த்தி கொள்ள வேண்டும். அந்நியர்கள் மூலம் உங்களுக்கு செலவுகள் உண்டாக கொடுங்க. மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சுறுசுறுப்புடன் இன்று காணப்படுவது நல்லது. உடல் கொஞ்சம் சோர்வடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது மிக முக்கியம். ஏதிலும் கவனம் கொள்ளுங்கள், அது போதுங்க. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். ரோகிணி மனப்பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். மற்றவருடைய சொல்லுக்கும் இன்று செவி சாய்ப்பீர்கள். காரியங்களையும் நிதானமாக செய்து முடிப்பீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஏற்பட்ட வில்லங்குகள் விலகி செல்லுங்க. கவனமாக பணிகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். எதிர்பாலினத்தரோடு பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த நாளை நீங்கள் அற்புதமாக வழிநடத்துவது உங்கள் கையில் இருக்கின்றது. உயர்மட்ட அதிகாரிகளின் நட்பு கிடைக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். அதுவே வெற்றியை கொடுக்கும். மிருகசிரிஷம் என்ற உத்தியோக உயர்வு உண்டாகக்கூடும். காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். இளைய சகோதரத்தால் இனிய செய்தி ஒன்று வரக்கூடுங்க. சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். அந்நியர்கள் மூலம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் உண்டாகக்கூடும். செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் விவகாரங்களை மட்டும் ஈடுபடாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் இந்த நாள் துவண்டு போன வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும் நாளாக இருக்கக்கூடும். சேமிப்புகளை உயர்த்துவதில் அதிகம் ஆர்வம் காட்டுவீர்கள். பொது வாழ்க்கையில் மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் கூட பூர்த்தியாகுங்க. உடனுக்குடன் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுவீர்கள். என்ற உடன் பிறந்தவருடன் மன வருத்தம் ஏற்படும் விதத்தில் ஏதாவது சம்பவங்கள் நடக்கும் பார்த்து கொள்ளுங்கள். உறவினர் நண்பர்கள் உங்களை சரிவர புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடும். கவனம் இருக்கட்டும். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு கண்டிப்பாக தொந்தரவு செய்யக்கூடுங்க. அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். திடீர் மனக்கவலை ஏற்பட்டாலும் சரியாகும். குறிக்கோள் இல்லாமல் அலைய வேண்டியிருக்கும் பார்த்து கொள்ளுங்கள். பண வரவு இன்று சீராகவே இருக்க கொடுங்க. நீண்ட காலமாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு என்று முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையிலே உள்ளது. என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். பெண்கள் இந்த நாளை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலும் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். குழப்பமில்லாத மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் மிகவும் பிடித்தமான நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும்.
சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் ஒன்று சேர கொடுங்க. துவண்டு போன வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவீர்கள். கடன் பிரச்சிருந்து ஓரளவு வெளிப்படுவீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். உடனுக்குடன் நட்பிடம் என்ற அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் தவிர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கப்பெறும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். திருவாதிரை. எதிலும் அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். கவலைகளை மறந்து என்று நீங்கள் செயல்படுவீர்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். குறிக்கோளோடு செயல்பட்டது கண்டிப்பாக வெற்றியடையக்கூடும். லட்சிய நோக்கோடு வாழ்க்கை என்று அமைந்துவிடக் கூடுங்க. மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பொது வாழ்க்கையில் புகழ் கூடும் நாளாக இருக்குங்க. மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடுங்க. புனர்பூசம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புகள் உண்டாக கூடுங்க. காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்ற வெற்றிக்கான ஏணி படிகளில் ஏறும் நாளாக இருக்கக்கூடும். தொட்ட காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பழைய கூட்டாளிகளின் விலகினாலும் புதியவர்கள் வந்து இணைய கொடுங்க. உறவினர்கள் வழியில் அன்பு தொல்லைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். வரவு எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக அமையும். என்று தொழில் வியாபாரத்தில் நிலவில் உள்ள பாக்கிகள் வசூலாக்கிவிடும். திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்கும். அறிவுத்திறன் என்று அதிகரிக்க கொடுங்க. உடைய வார்த்தைகளுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் ஈடுபடுவது மிக நல்லது. பண விஷயத்தில் கூடுமானவரை நீங்கள் அடுத்தவரை நம்புவதை தவிர்க்க வேண்டும். என்று பெண்கள் கூடுமானவரை பிரச்சனைகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. பெண்கள் முடிந்தளவு அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் யாரை பற்றியும் குறைகள் சொல்ல வேண்டாம். பொறுமையுடனும் அமைதியுடனும் இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். விட்டு பிடிப்பது காதலுக்கு நல்லது. காதலை முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் கல்வியில் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியெல்லாம் மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவ செல்வங்களுக்கு முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. பெரும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும். மாணவர்கள் எடுத்தும் கௌத்தும் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். தன்னம்பிக்கை என்று இழக்காமல் செயல்படுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடைய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். எதிலும் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. மனம் வந்து மற்றவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். என்று காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்றுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பூசம். தைரியமாக முடிவெடுப்பது நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். இந்த நாளை நீங்கள் இனிமையாக கொண்டாடி மகிழ வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஆயில்யம் என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். குழப்பங்களை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் என்று நிகழக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இருக்கின்றது. முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்கள் சுறுசுறுப்புடன் கொண்டாடி மகிழ்வது நல்லது. சிம்மம் ராசினியர்கள் என்று எதிலும் உங்களுக்கு கண்டிப்பாக தைரியம் வேண்டுங்க. இதமாக பேசி எல்லோரையும் கவரக்கூடிய நாளாகவும் இருக்க கொடுங்க.
முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக கூடிவிடும். தொழில் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். முக்கிய முடிவுகளில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இன்று இருக்கக்கூடுங்க. புண்ணிய காரியங்களுக்காக செலவு செய்து இன்று மகிழ்வீர்கள். வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கிவிடும். இன்று குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகளும் மாறிவிடக்கூடும். கேட்ட இடத்தில் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வருகின்ற லாபம் தடைபடாமல் வந்து கொண்டிருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய வருமானத்திற்கு தடை தாமதம் இருந்தாலும் அவை வந்து சேருங்க. தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி நடைபெறக்கூடும். வீண் விவகாரங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். தொழிலை விரிவாக்கம் செய்வது பற்றி சிந்தனை எழக்கூடுங்க. சிரமங்களை ஓரளவு தவிர்க்கப்பட்டு விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையின்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு மனம் மகிழ்ச்சி அடையக்கூடுங்க. பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கும். மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று சிந்தித்து செயல்பட்டால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. பெண்கள் இன்று குழப்பமான மனதிலிருந்து விடுபட வேண்டும். என்று மாணவர்கள் கொஞ்சம் யோசித்து சில பணிகளை மேற்கொள்ளுங்கள். அவசரப்படாமல் எதிலும் ஈடுபடுங்கள். உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை பெற வேண்டும். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும். என்ற காதலை பொறுத்தவரை சிம்ம ராசினியர்கள் விடாபிடியாக போராடி கொண்டிருப்பீர்கள். சிரித்த முகமும் அழகும் கொடிவிடுங்க. முகப்பொலிவும் கொடிவிடுங்க. காதல் இன்று மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடும். மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களையும் கண்டிப்பாக சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். வேகத்துடன் விவேகத்துடனும் இன்னும் செயல்படுவீர்கள். உணர்ச்சி வசப்பட மாட்டீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு காரியங்கள் கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. இந்த நாளை நீங்கள் அற்புதமாக கொண்டாடி மகிழ முடியும். பூரம் நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்பட வேண்டாம். எதிலும் யோசித்து ஈடுபடுவது ரொம்ப நல்லது. குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, சக நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அது போதும். உத்திரம் என்று செய்யும் பணிகளை அற்புதமாக செய்ய முடியும். பணிகள் உங்களுக்கு விரைவாக நடைபெறக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் அடையக்கூடும். மாற்று கருத்துடையோர் என்று மனம் மாறக்கூடும். ஏற்ற மிகுந்த வாழ்க்கை என்று அமைத்துக் கொள்ள முடியும். என்று பிரச்சனையிலிருந்து ஓரளவு விடுபடும் நாளாக இருக்கக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எண்ணல்கள் தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடும். அது மட்டுமில்லை, சந்தோஷம் மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்கக்கூடுங்க. பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. கன்னி ராசினியர்கள் என்று நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. இதமாக பேசி எல்லோரிடமும் பழக முடியும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. சீரான உடல்நிலை மீண்டும் தொல்லை கொஞ்சம் கொடுக்கும். பார்த்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். குடும்ப சுமை கூடுதலாகவே இன்றிருக்க கொடுங்க. மனக்கவலை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். என்ற அதிக உழைப்பும் குறைந்த வருவாயும் கிடைக்கும். பார்த்து கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை இன்று நீங்கள் வளமாக்கிக் கொள்வீர்கள். வீண் விவகாரங்களை தடையாமல் இருப்பது மட்டும் ரொம்ப நல்லது. சிலருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. குடும்பத்தை விட்டு உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கும். வெளியில் சென்று தங்குவதற்கான சூழலும் ஏற்படக்கூடும். வீண் விவகாரங்களை தள்ளிடாமல் கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து கொண்டு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். எப்பொழுதும் போலவே தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடிக்கடி கோபமாக பேச நேரிடும். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் கூடுமானவரை பேச்சை குறைத்து கொண்டு மன அமைதியுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. அடுத்தவரிடம் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவு கண்டிப்பாக வேண்டும்.
இந்த நாளை நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்புக்கேற்று நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது காதலுக்கு சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை கொஞ்சம் பொறுமையாகவே இருக்க பாருங்கள். என்று மாணவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். நிர்வாகம் சீராக இருக்க கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் புது புது விஷயம் நோக்கி ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று மன கவலை இல்லாமல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. சீரான உடல்நிலை மீண்டும் கிடைக்கக்கூடும். மாலை நேரங்களில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். என்று சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. பணப்புழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனக்குழப்பம் இல்லாமல் மட்டும் இருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அஸ்தம். என்று மன நிறைவு கண்டிப்பாக ஏற்படும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திட்டமிட்டபடி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இதமாக பேசி எல்லோரையும் நீங்கள் கவர்ந்து விழுவீர்கள். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். இந்த நாள் நீங்கள் குழப்பங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கக்கூடும். நல்லது கெட்டதுகளை நிர்ணயிப்பதில் சின்ன தடுமாற்றம் இருக்கக்கூடுங்க. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்பமும் துன்பமும் என்று பனி போல் விலகி செல்லக்கூடுங்க. சித்திரை. என்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அதீத உழைப்பால் இன்று உடல் கொஞ்சம் சோர்வடைய கொடுங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். அடிக்கடி கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நிதானம் இருந்தால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. வீண் விவகாரங்களை மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள். இன்று நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருளும் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படக்கூடும். மறதியால் சில பணிகள் உங்களுக்கு மாறலாம், பார்த்து கொள்ளுங்கள். எடுத்த காரியங்களை எளிதில் செய்து முடிக்க இயலாத விஷயமாக இருக்கக்கூடுங்க. விரயங்களும் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் உள்ளவரின் குணம் அறிந்து நடந்து கொள்வது மிக நல்லது. என்று வயிறு தொடர்பான நோய்கள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். பண பற்றாக்குறை ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. சேமித்து வைப்பது எப்பொழுதும் போலவே நல்லது. மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. பெண்கள் இன்று எதிலும் சுதாரித்து கொண்டு செயல்பட வேண்டும். பெண்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்தி காரியங்கள் ஈடுபடுவது நல்லது. கோபமான பேச்சை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது. பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் கிடைக்குங்க. மாறுபட்ட கருத்து உடையோரிடம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லைங்க. என்று காதலை பொறுத்தவரை சின்னதாக மன வருத்தம் இருக்கும், குழப்பம் இருக்கும். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று சுய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றிக் கொண்டிருக்கும். வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக பேசுங்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுத்து விட வேண்டாம். ஸ்வாதி. நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புதிய உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. சிக்கல்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம். என்று எதிலும் மனப்பதட்டம் வேண்டாம். வாழ்க்கை உங்களுக்கு சிரமம் இல்லாமல் செல்லும். பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள்.
முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. கொஞ்சம் நீங்கள் யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். தொழில் வளர்ச்சிக்காக இன்று உறுதுணையாக காணப்படுவீர்கள். உங்கள் பேச்சு திறமையால் மற்றவரின் பிரச்சனைகள் தீர வழிகாட்டுவீர்கள். கலைத்துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்க கொடுங்க. வீண் அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் சரியாக கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். கடந்த காலத்தை விட இப்பொழுது உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் வருவாய் பெறுவதற்கான சூழலும் ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவரிடம் ஆலோசனை செய்வது நல்லது. என்று விருச்சிகம் ராசினியர்கள், அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலை உருவாகும். பெண்கள் என்று குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். லட்சிய நோக்கோடு இன்று நீங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். விட்டு பிடியுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். என்று மாணவர்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டும். கல்வியில் ஜெயிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எளிதில் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று பொறுமையின் சிகரமாக காணப்படுவீர்கள். துள்ளி குதித்து எழுந்து சுறுசுறுப்பை வெளிப்படுத்துவீர்கள். காசு பணம் கண்டிப்பாக கையில் பொருள கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியும். அனுஷம், தைரியமாக எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். என்று மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை, புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லும். நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். முகப்பொலிவும் அழகும் கூட்டிவிடும். யதார்த்தமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். இன்று எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். செய்யும் பணிகளை விரைவாக செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. தனுசு ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு மேலங்கிவிடும். காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி அடைய கொடுங்க. தனுசு ராசினியர்களுக்கு வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக இன்று நீங்கள் செயல்பட்டு வெற்றி வாகை சூட முடியுங்க. நல்லவரின் நட்பும் இன்று ஏற்படக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாக கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடி விடுங்க. பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பிரச்சனையிலிருந்து விடுபடுவதனால் மனம் கொஞ்சம் தெளிவடைய கொடுங்க. நிதானமாக இன்று எதிலும் ஈடுபட்டால் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மனதை எப்பொழுதும் ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். சிந்தனையை எப்பொழுதும் போலவே ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவு வகைகளையும் இன்று நீங்கள் உண்டு மகிழ முடியும். இந்த நாள் கவலைகளை மறந்து செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் வரக்கூடுங்க. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. இன்று தனுசு ராசினியர்களுக்கு மனக்குறையாக இருந்த சூழல் கண்டிப்பாக மாறி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்கள் நல்ல மனசையும் கண்டிப்பாக மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். எதிரிகள் எல்லாம் என்று தவிடுபடியாக கொடுங்க. பெண்கள் இன்று அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெற்றுக்கொள்வீர்கள். ருசியான உணவுகளையும் உண்டு மகிழ்வீர்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டும். என்ன ஒன்று குழப்பம் அடைவீர்கள். மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. என்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வச்சு இருக்குங்க. குழப்பம் இல்லாமல் என்று பார்த்து கொள்ள வேண்டும். வருகின்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நேரம் காலம் பார்த்து எதுவும் ஈடுபட வேண்டும். என்று மாணவர்கள் சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும்.
முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள்ளு கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை மென்மேலும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். உறவுகளிடம் ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக சரியாகுங்க. இன்று மாலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் இன்று காப்பாற்றி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூராடம் கண்டிப்பாக நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். திறம்பட எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்ற பாருங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். உத்திராடம் என்ற மன பதட்டம் எதிலும் வேண்டாம். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி மனம் சந்தோஷம் அடைய கூடுங்க. மகரம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் போட்டிகளும் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்கள் நடந்து கொள்ள முடியும். துணிச்சலுடன் எடுத்த முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. என்று மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயம் நோக்கி இன்று ஆர்வம் செல்லக்கூடுங்க. மதிநுட்ப திறனும் இன்று வெளிப்படக்கூடுங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். நல்ல நிலைக்கு உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக செல்லக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பலம் பெறும். மன உளைச்சலுக்கு ஆளானவர்கள் இப்பொழுது நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். சுற்றுலாக்கள், கோடை கொண்டாட்டங்கள் என மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வீர்கள். இதுவரை உங்கள் மனதை வாட்டி வந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீருங்க. மகரம் ராசினியர்கள், திறமைகளால் எதிலும் வெற்றி பெற முடியும். என்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிடாமல் இருந்தால் பிரச்சனைகளை கூட வெற்றி பெற முடியும். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. என்று மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். எடுத்தோம் கௌதம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான உறக்கத்திற்கும் வழி அமைத்துக் கொள்வீர்கள். இன்று பெண்கள் கூடுமானவரை குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் வாழ்க்கையை நீங்க ரசித்து வாழ்வீர்கள். இந்த நாள் பெண்களுக்கு மன நிம்மதி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனையே இல்லை. பயப்படவே வேண்டாம். இல்லத்தில் தைரியமாக பேசுங்கள். உங்கள் காதல் கண்டிப்பாக கைகூடும். இன்று மாணவர்களுக்கு திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல் இருக்கும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளில் வெற்றி இருக்குங்க. மாணவர்கள் தொடர்ந்து போராடுங்கள். வாழ்க்கை உங்கள் பக்கம் வசந்தமாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம், என்று உங்கள் வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட கொடுங்க. திறமைகளால் எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். என்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடுங்க. கோடை கால கொண்டாட்டங்களிலும் இன்று கலந்து கொள்வீர்கள். நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். திருவோணம், என்ற மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நிறைவேறாத காரியம் கூட நிறைவேறிவிடக் கூடுங்க. இந்த நாள் கையில் காசு பணம் கண்டிப்பாக புழகும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. அவிட்டம், நல்லவைகள் கண்டிப்பாக ஆரம்பிக்கக்கூடும். எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். பிடித்தமான இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். நிதி நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும்.
பிரச்சனையிலிருந்து ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெற்றோர் வழியில் ஏற்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பாக தீருங்க. கூடுதல் வருவாயும் இன்று நீங்க கண்டிப்பாக பெற முடியுங்க. கும்பம் ராசி நேயர்கள், இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். திறம்பட எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய யுக்திகளை கையாண்டு வாழ்க்கையை முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கிவிடும். தொழில் முன்னேற்சிக்கு மாற்று இணைந்தவர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வர கொடுங்க. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் பெயரும் புகழும் கிடைக்க கொடுங்க. உங்களுடைய திறமையான செயல்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் குறையெல்லாம் பார்த்துக் கொள்ளுங்கள். விருப்பத்திற்கு மாறாக இடமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பணியாட்களால் பொருள் நஷ்டம் கொஞ்சம் ஏற்படும். எதையும் கவனமாக செய்வது நல்லது. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும். இன்று பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். லட்சிய நோக்கோடு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியும். பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பிரச்சனை நீங்களாகவே உருவாக்கி கொள்ள வேண்டாம். விட்டுப்பிடிப்பது ரொம்ப சிறப்பு. இன்று மாணவர்கள் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றுவீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மாணவர்களுக்கு இன்று உற்சாகம் மேலோங்கிவிடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றியடைய கொடுங்க. மாணவர்கள் இந்த நாளை திட்டமிட்டு எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். ஆசைகள் கனவுகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியிலும் வெற்றி பெற முடியும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று எதிலும் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்குகள் விலகி செல்ல கொடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். கனவுகள் ஒரு பக்கம் நடவாக கொடுங்க. மாற்றங்கள் என்று ஏற்பட கொடுங்க. இந்த நாள் நீங்க நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்கக்கூடும். சதயம். எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிவிட முடியும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கம் விலகி செல்ல கொடுங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். சிரித்த முகமும் அழகும் கண்டிப்பாக கூடுங்க. போராட்டாத்தி. இன்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். மாற்றங்கள் நடக்கக்கூடிய வகையில் இன்று வாழ்க்கையும் அமைத்துவிடக் கொடுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய சூழலும் ஏற்பட கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். பிரச்சனையில் இருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. சிரமங்கள் பார்க்காமல் எதிலையும் விடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்று சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சிறப்பான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மீனம் ராசி நேயர்கள், இந்த நாள் துடிப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். உற்சாகமாக பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். எடுத்து சொன்ன வாக்கை நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். மீனம் ராசி நேயர்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற்று மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவது சம்பந்தமான தகவலும் இன்று வரக்கூடுங்க. மாற்று கருத்துடையோர் மனம் மாறக்கூடுங்க. கொடுக்கல் பாங்கல் எல்லாம் ஒழுங்காக கூடும். என்ற ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. வீண் அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவதும் மிக நல்லதுங்க. அடுத்தவரை மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டாம். கூடுதலாகவே இன்று நீங்க பண வரவுகளை பெற்றுக்கொள்வீர்கள். யாரையும் இன்று கடுமையான விமர்சனம் மட்டும் சாட்ட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்தால் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு கவனம் ஏற்படக்கூடும். கலைத்துறையிலும் உங்களுக்கு கவனம் ஏற்படக்கூடும். மனம் என்று கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடுங்க. விட்டு சென்ற உறவுகள் எல்லாம் மீண்டும் வரக்கூடும். மதிய நுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். மாற்று கருத்துடையர் என்று மனம் மாறக்கூடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. வராத பணம் கூட கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று பெண்களுக்கு யோகமான சூழல் ஏற்படும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள்.
நிறைவேறாத காரியமும் நிறைவேறிவிட்டு கொடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் வெற்றி நோக்கித்தான் செல்லும். காதலில் ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள்ளு கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்று மன வருத்தம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. தைரியமான செயல்பாடுகள் எதிலும் வெற்றியை கொடுக்குங்க. சுறுசுறுப்பை மட்டும் இன்று மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இந்த நாளை நீங்கள் எப்படியும் வெற்றிகரமான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். முடியும் பட்சத்தில் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது மிக சிறப்பு. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். நல்ல எண்ணங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று சிரித்த முகமும் அழகும் கூட்டிவிடும். உத்திரட்டாத்தி. நேர்மையின் சின்னமாக கருதப்படுவீர்கள். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்து விட்டு கூட்டுங்க. இன்று அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். இந்த நாளை நீங்கள் வாய்ப்புகளுக்காக பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஆதாயத்தை இன்று கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. அடுத்தவரை விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். ரேவதி. என்று எதிலும் நீங்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்குங்க. இன்று தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். மனம் இன்று சந்தோஷம் அடையக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. இந்த நாள் கண்டிப்பாக இனிமை பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.